பற்றி எரிந்த இந்தியா நமீபியா மோதிய உலகக்கோப்பை மேட்ச். சற்று முன் கிரிக்கெட் ரசிகர்கள் எதிர்பார்க்காத அதிர்ச்சி ரிசல்ட். திக் நிமிட கடைசி ஓவர். தலைகீழாக மாறிய மொத்த மேட்ச். அதாவது நடந்து வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் இன்றைய தினம் இந்திய அணியும் நமீபியா அணியும் மோதியிருந்தது. இன்று இரவு டெல்லியில் வைத்து தொடங்கிய இந்த போட்டியில் போட்டி தொடங்கி டாஸை வென்ற நமீபியா அணி முதலில் பந்து வீசுவதாக தேர்வு செய்திருந்தது. இந்த ஒரு முடிவு என்பது நமீபியா அணி எடுத்த தில்லான முடிவுதான். ஏனென்றால் இதுபோன்ற போட்டிகளில் மிகப்பெரிய அணிகளுக்கு எதிராக கத்துக்குட்டி அணிகள் மோதும்போது ஒருவேளை கத்துக்குட்டி அணிகள் இன்றைய போட்டி போல டாஸை ஜெயித்தால் முதலில் பேட்டிங்கை தான் தேர்வு செய்வார்கள். அதற்கு காரணம், மிகப்பெரிய அணி முதலில் பேட்டிங் செய்ய நேர்ந்தால் ரன்கள் என்பது மிக மிக அதிகமாகிவிடும். அந்த அதிக இலக்கு பிரஷரால் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் போது குறைந்த ரன்களில் ஆல் அவுட் ஆகி அந்த போட்டியில் படுதோல்வியை சந்திக்க நேரிடும் கத்துக்குட்டி அணிகள். ஆகவே இதுபோன்ற போட்டிகளில் பெருவாரியாக டாஸை ஜெயிக்கும் கத்துக்குட்டி அணி முதலில் பேட்டிங்கை தான் தேர்வு செய்யும். ஆனால் இந்த போட்டியில் நமீபியா அணி டாஸை வென்றபோதும் கூட பந்து வீச்சை தான் தேர்வு செய்திருந்தது. அதன் பின்னர் இந்த போட்டியில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் என்பது விண்ணை முட்டும் அளவுக்கு அதிரடியாகத்தான் இருந்தது. இந்திய ரசிகர்கள் அனைவரும் இந்த போட்டியில் இந்திய அணியின் ஓப்பனிங் பேட்டிங்கை பார்த்திருந்தால் மிரண்டு போய் ஸ்தம்பித்திருப்பார்கள். ஏனென்றால் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா உடல்நலக்குறைவால் பங்கேற்கவில்லை. ஆகவே அபிஷேக் சர்மாவுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் களமிறக்கப்பட்டார். சஞ்சு சாம்சனும் இசான் கிசானும் ஓப்பனிங் இறங்கினார்கள். அப்படி ஓப்பனிங் இறங்கிய இவர்கள் கொடூரமான அதிரடியை காட்டினார்கள். அதுவும் இந்த போட்டியில் அபிஷேக் சர்மா இல்லை என்ற காரணத்தால் சஞ்சு சாம்சன் மெதுவாக ஆடுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு காரணம், சஞ்சு சாம்சன் பற்றி அனைவருக்குமே தெரியும். இவர் பற்றி அதிகமாக பில்டப் கொடுப்பார்களே தவிர்த்து இவருக்கு கிரிக்கெட் என்பதே பெரிதாக விளையாடத் தெரியாது என்ற குற்றச்சாட்டு தான் அதிகமாக இருக்கிறது என்று. இவருக்கு கிடைக்கும் நிறைய வாய்ப்புகளை தொடர்ச்சியாக சொதப்பி மட்டுமே வருகிறார் சஞ்சு சாம்சன். அந்த வரிசையில்தான் இந்த போட்டியும் இருக்கும் என்று பலரும் எதிர்பார்த்த நிலையில் அதற்கு மாறாக ஓப்பனிங் இறங்கிய இவர் கொடூரமான அதிரடியை காட்டினார். வெறும் 8 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட இவர் அதில் 3 சிக்சர்கள் 1 பவுண்டரி என அடித்து 22 ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை இழந்தார். இந்தளவுக்கு அதிரடியாக விளையாடிய இவர் வெறும் 22 ரன்களில் அவுட் ஆனது என்பது ரசிகர்களுக்கு ஏமாற்றமாகத்தான் இருந்தது. ஆனாலும் கூட இவரது அதிவேக அதிரடி என்பது இந்திய அணியின் அடுத்தடுத்த அதிரடிக்கு உறுதுணையாக அமைந்தது. அதற்கு காரணம், சஞ்சு சாம்சன் அவுட் ஆனாலும் கூட இசான் கிசான் அதிரடியை தொடர்ந்தார். இவருடைய அதிரடி என்பது சஞ்சு சாம்சன் அதிரடியை காட்டிலும் மிரட்டலாகவே இருந்தது. அடுத்தடுத்து சிக்சர்கள் பவுண்டரிகள் என விளாசி மொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியடைய வைத்தார் இசான் கிசான். அதுவும் 24 பந்துகளை மட்டுமே எதிர்கொண்ட இவர் இதில் 5 சிக்சர்கள் 6 பவுண்டரிகள் என விளாசி 61 ரன்கள் வரை குவித்திருந்தார். இவருடைய அதிரடிதான் இந்திய அணிக்கு சிறந்த அடித்தளமாக மாறியது. இவருக்கு பிறகு திலக் வர்மாவும் சூப்பராகவே விளையாடியிருந்தார். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு அதிக ரன்களை குவிக்க முடியாமல் வெறும் 25 ரன்கள் எடுத்து திலக் வர்மாவும் அவுட் ஆகினார். அதற்கு பிறகு சூரியகுமார் யாதவ் வெறும் 12 ரன்களில் விக்கெட்டை இழந்து ஏமாற்றம் அளித்தார். ஆனாலும் கூட கடைசியாக களமிறங்கிய நம்ம ஹார்திக் பாண்டியாவும் சிவம் தூபேவும் சேர்ந்து வெறித்தனமான அதிரடியை காட்ட இதில் நம்ம ஹார்திக் பாண்டியா 4 சிக்சர்கள் மற்றும் 4 பவுண்டரிகள் என அடித்து வெறும் 28 பந்தில் 52 ரன்கள் வரை குவித்து இந்திய அணிக்கு சிறந்த இலக்கை நிர்ணயித்தார். அதே சமயம் சிவம் தூபேவும் மிகப்பெரிய ரன்களை அடிக்க முடியவில்லை என்றாலும் கூட அதிரடியாக விளையாடி 23 ரன்கள் வரை குவித்திருந்தார். அதன் பிறகு ரிங்கு சிங் மற்றும் அக்சர் பட்டேல் என இவர்களின் அதிரடியை இந்திய ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்த்திருந்த போது ஏமாற்றமே மிஞ்சியது. ஏனென்றால் இந்த போட்டியில் ரிங்கு சிங் வெறும் 1 ரன்னில் விக்கெட்டை இழந்துவிட்டார். அக்சர் பட்டேலோ ரன்கள் ஏதும் எடுக்காமல் இவர் எதிர்கொண்ட முதல் பந்திலேயே விக்கெட்டை இழந்தார். இதன் காரணமாக கடைசி நேரத்தில் மிகப்பெரிய இலக்கை நிர்ணயிக்க வேண்டிய இந்திய அணி வெறும் 209 ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது. அதாவது
20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டை இழந்த இந்திய அணி 209 ரன்கள் வரை எடுத்திருந்தது. மேலும் இந்திய அணியின் ஆரம்பகட்ட அதிரடியையும் இறுதிக்கட்ட அதிரடியையும் வைத்து பார்க்கும்போது இந்த ஸ்கோர் என்பது மிகவும் குறைவான ஸ்கோர்தான். ஏனென்றால் ஆரம்பத்தில் இசான் கிசானின் அதிரடியை பார்க்கும்போதும் இறுதியில் ஹார்திக் பாண்டியாவின் அதிரடியை பார்க்கும்போதும் இந்திய அணியின் ஸ்கோர் இந்த போட்டியில் 300 ரன்களை தாண்டும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனாலும் கடைசி நேரத்தில் ரிங்கு சிங், அக்சர் பட்டேல், சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ரன்களை சேர்க்காததால் இந்திய அணி வெறும் 209 ரன்கள் மட்டுமே தான் எடுக்க முடிந்தது. ஆனாலும் கூட எதிரணியான நமீபியா போன்ற அணிக்கு இதுவே மிகப்பெரிய இலக்காகத்தான் பார்க்கப்பட்டது. ஏன்னா இந்த இலக்கை நோக்கி சேசிங் செய்ய களமிறங்கிய நமீபியா அணி ஆரம்பத்தில் ஓரளவுக்கு சிறப்பாக அதிரடியாக தொடங்கி இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாலும் போக போக விக்கெட்டுகளை அடுத்தடுத்து இழந்து திணற ஆரம்பித்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் இந்திய அணி எளிதாகவே வெற்றியும் பெற்றது. இந்த ஒரு வெற்றி என்பது இந்திய ரசிகர்கள் பலரும் எதிர்பார்த்ததுதான். ஏனென்றால் கத்துக்குட்டி அணியான நமீபியா அணியிடம் இந்திய அணி எப்படியும் தோற்காது என்பது அனைவருக்குமே தெரியும். ஆனாலும் கூட நமீபியா அணி ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குமா என்று நமீபியா நாட்டு ரசிகர்கள் சிலர் எதிர்பார்த்திருக்கக்கூடும். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்புக்கு இந்த போட்டியில் இந்திய அணி முடிவு கட்டிவிட்டது. மேலும் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றதால் புள்ளிப்பட்டியலில் முதல் இடத்தை பிடித்துவிட்டது. மேலும் இதுவரையிலும் இந்திய அணி இந்த உலகக்கோப்பை தொடரில் வெற்றி பெற்றதெல்லாம் வெற்றியே கிடையாது என்று கூட சொல்லலாம். ஏனென்றால் இதற்கு பிறகு அடுத்த போட்டியில் இந்திய அணி பாகிஸ்தான் அணியிடம் மோதுகிறது. அந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் அது இந்திய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக மாறும். அதுவும் இந்த T20 உலகக்கோப்பையை இந்திய அணி கைப்பற்றுகிறதோ இல்லையோ, ஆனால் பாகிஸ்தான் அணியிடம் இந்திய அணி தோற்றுவிடக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருக்கும். ஆகவே இப்போது நடந்து முடிந்த இந்த நமீபியா அணிக்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும், அதே போல இதற்கு முன்பு நடைபெற்ற அமெரிக்க அணிக்கு எதிரான போட்டியாக இருக்கட்டும், இதிலெல்லாம் இந்திய அணி வெற்றி பெற்றது மிகப்பெரிய கொண்டாட்டமாக பார்க்கப்படாது. ஆனால் இதற்கடுத்து பாகிஸ்தானுடன் மோதும் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் அது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே தீபாவளியாக மாறும். அப்படிப்பட்ட ஒரு போட்டி வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கிறது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு தான் இந்தியா பாகிஸ்தான் ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் இருந்து வருகிறது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று நடைபெற்ற இந்த இந்தியா நமீபியா அணிகள் மோதிய மேட்சில் இந்திய அணியின் பெர்ஃபார்மன்ஸ் பேட்டிங் மற்றும் பவுலிங்கில் எப்படி இருந்தது என்பதை பற்றியும், இதற்கு பிறகு நடக்க இருக்கும் அடுத்த போட்டியில் பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணி இதே போல எளிதாக விளையாடி வெற்றி பெற முடியுமா அல்லது கடினப்பட்டு தான் வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.